ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 2 டம்ளர் அரிசி, ஒரு சின்ன டம்ளரில் வந்துட்டு பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வந்து ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 2 எடுத்துகிட்டு 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு 5 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வரமிளகாயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது வணங்க வந்துட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அதுக்கு வணங்க தேவையான உப்பு போட்டு அதை நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவு நம்ம அதை வந்து வணக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேவையான தூள் வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து இதில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அதை நல்லா குக்காக விடுங்க. நல்லா வந்து குக்காகி அதை வந்துட்டு எண்ணெய் வந்து வெளியே வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்த அந்த அரிசி பருப்பை வந்துட்டு இந்த இதில் குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டு அரிசி பருப்பு வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்னா 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு நான் 2 1/2 சொம்பு தண்ணி ஊற்றினேன். ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணி நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கொத்தமல்லி தூள் போட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சுட சுட அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்துட்டு நான் வந்துட்டு பொரியல் செஞ்சுருந்தேன். என்ன பொரியல் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். இந்த சாப்பாடு அது கூட வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் போட்டு அது கூட கொஞ்சம் ஊறுகாய் வச்சு அப்படியே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு கொஞ்சம் அந்த வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஊறுகாய் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கோயம்புத்தூர் மக்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.